ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வசந்தராஜ். ஒரு வழியாக எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. என்னடா முடிஞ்சிருச்சுன்னு தானே கேட்குறீங்க? பிரச்சாரம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி 6 மணியை விட எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சிருச்சு. எந்த கட்சியோட டிஸ்டர்பன்ஸும், எந்த ஒரு பர்சனோட டிஸ்டர்பன்ஸும் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டிய நாள். ஏன் இந்த ஒரு நாள் வந்து எலெக்ஷன் டேக்கும் கேம்பெயின் நம்ம பண்ணுறதுக்கும் முடிச்ச ஒரு நாள் ஏன் விடுறாங்கன்னு தெரியுமாங்க? இந்த ஒரு நாள் எந்த ஒரு பர்சனோடையும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் மக்கள் தனக்காக அவங்களோட டிசிஷனை அவங்க ஓனாக டிசைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி டிசைட் பண்ணுற அந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். இந்த ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் உங்கள் நண்பர்களோட, உங்கள் ஆஃபீஸ் மேட்ஸோட, உங்கள் குடும்பத்தோட கலந்துரையாடி யார் நல்லது செய்வா, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது யோசித்து ஓட்டு போடுங்க. காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு யார் நல்லது செய்வான்னு யோசிச்சு போடுறீங்களோ அந்த ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த 24 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள். இவ்வளோ மணி நேரம் நீங்கள் முழுக்க கரெக்டாக யோசித்து அவங்களுக்கு கரெக்டாக ஓட்டு போடுங்க. முக்கியமாக எக்காரணத்தை கொண்டு ஓட்டு போட மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமானது. 100% ஓட்டு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக இந்தியா முதல்ல வரும். ஸோ கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு ஓட்டு போடுறதை மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப யோசித்து போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.